தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன் சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன் சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை,
உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். குழந்தைகள், வளருகின்ற குழந்தைகள் தட்டு தடுமாறி எழுந்து நடக்க முற்படுகின்றன. 7 மாதங்கள் 8 மாதங்கள் கடந்த உடனே பிள்ளைகள் எழுந்து நடக்க, குழந்தைகள் எழுந்து நடக்க முற்படுகின்றன. அப்படி நடக்கும் பொழுது அவைகள் கீழே விழுகின்றன. இதை பார்க்கிற பெற்றோர்கள், ஐயோ என்னுடைய குழந்தை கீழே விழுகிறது, இனி நீ நடக்கவே நடக்காதே என்று குழந்தையை தூக்கி மடியிலே வைத்துக் கொள்கிறார்களா என்றால் இல்லை. கீழே விழுந்த குழந்தையை நோக்கி கரத்தை நீட்டி, செல்லம் எழுந்திரு என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றனர். கீழே விழுகிற குழந்தை கொஞ்ச நேரம் அழுது, அதுக்கடுத்து எழுந்து என்ன செய்கிறது? நடக்க ஆரம்பிக்கிறது. மறுபடியும் விழுது, மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்படி விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து நடந்த நாம் தான் இன்றைக்கு கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறார்கள். சைக்கிள் ஓட்டும் பொழுது அவர்கள் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுகிறார்கள். கை கால்களில் சிராய்ப்புகள் ஏற்படுகிறது, காயங்கள் உண்டாகிறது. இனி சைக்கிளே தொடாத அப்படின்னு நம்ம ஓரங்கட்டி விடுவதில்லை. எப்படி ஓட்டினால் நீ கீழே விழமாட்டாய் கற்றுக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு பின்னாடி இருக்கிற கேரியரை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை உருவாக்குகிறோம். அப்படி உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு 2 வீலர்களில் சர்வ சாதாரணமாக எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? அழகாக பிரயாணம் பண்ணுறாங்க. பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கீழே விழுந்தாலும் எழுந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும், ஒரு முனைப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை, அப்படிப்பட்ட முயற்சி தான் வளர்ச்சிக்கு காரணமாய் மாறுகிறது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை, திருச்சபை வரலாற்றினுடைய சரித்திரம், இவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் எத்தனையோ முறை திருச்சபை மக்கள் விழுந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் கருப்பு தினம், 2 காலங்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவர்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்லாத ஆண்டுகள், காலங்கள் தேசம் சந்தித்திருக்கிறது. ஒரு உலக தலைவன் சொன்னான், உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் தேசமே இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்தை பிரகடனம் செய்து உலகமெங்கும் அவர்களை சிதறடித்து தேசத்தில் ஒருவரும் இல்லாதபடி முற்றிலும் துடைத்து போட்டார். இஸ்ரவேல் தேசம், அவர்களுடைய வாழ்க்கை ஏராளமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. எத்தனையோ முறை இருண்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காணாமற் போய்விடவில்லை, அந்த மக்கள் அழிந்து போய்விடவில்லை, எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வீழ்ச்சியை சந்திக்காதவர்கள் யாரும் இல்லை. ராஜ்ய பாரம் மட்டுமல்ல, விளையாட்டு போட்டிகள், வியாபாரங்கள், படிப்பு காரியங்கள், தோல்வியை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள், வீழ்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விழுந்த இடத்திலே இல்லை, அவர்கள் முனைப்பு காட்டி அவர்கள் எழுந்து இன்றைக்கு எட்ட முடியாத உயரத்தில், மேன்மையில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்கிற துடிப்பு, அந்த முனைப்பு, முயற்சி இருந்தால்தான் மாபெரும் எழுச்சியை நம்மாலே சுதந்திரிக்க முடியும். சகோதரனே, சகோதரியே, இன்றைய செய்தியை நீங்கள் ஆழமாய் உள்வாங்கும்படி மிக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைய செய்திக்கு ஆதாரமாய் நாம் வசனத்தை வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகா தீர்க்கதரிசி ஆரவாரமாய் முழக்கமிடுகிறான், என் சத்துருவே சந்தோஷப்படாதே. அன்பானவர்களே, இந்த வசனத்தில் நான், எனக்கு என்கிற ஒரு நபருக்குரிய
ஒருமையின் வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருப்பதினால் இது மீகா தீர்க்கதரிசியின் தனிப்பட்ட அனுபவம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீகா தீர்க்கதரிசி தேசத்தை மனதில் கொண்டு, இஸ்ரவேல் திருச்சபை தேவ ஜனங்களை மனதில் கொண்டு அவன் சொல்லுகிற வார்த்தைகள் தான் இது. நாங்கள் விழுந்தாலும், ஒருவேளை நாங்கள் இருளில் உட்கார்ந்தாலும், இங்கே நான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தனிப்பட்ட மனிதனுக்குரியதல்ல, தேசத்திற்குரியது, திருச்சபைக்குரியது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி, இருள் என்பது அடிக்கடி ஏற்பட்ட நிகழ்வுகள். அவர்களை சுற்றிலும் இருந்த ராஜாக்கள், அவர்களை சுற்றிலும் இருந்த சாம்ராஜ்யங்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களை வீழ்ச்சியடைய செய்தனர், அவர்களை இருளின் பாதைக்குள் கொண்டு போனர். இந்த சம்பவம் எப்போதாவது ஒரு முறை நடந்ததா என்றால் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடியாக துயரமான வேதனையான இந்த சம்பவத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் கடும் இருளை கடந்து போனார்களோ, மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்தார்களோ, தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அவர்கள் செய்த அறிக்கை என்னவென்றால், நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம், எங்களை நிலை நிற்கச் செய்ய எங்கள் எஜமானன் வல்லவராக இருக்கிறார், நாங்கள் இருளில் இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார், எங்கள் கர்த்தர் எங்கள் விளக்கை ஏற்றுவார், எங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஊழியக்காரர்கள் கம்பீரமாய் விசுவாசத்திலே ஜனங்களை பலப்படுத்தினார்கள். கண்ணீரின் காலங்கள் கம்பீரமான காலங்களாய் மாறியது. வீழ்ச்சியின் தருணங்கள் எழுச்சியின் காலங்களாய் மாறியது. எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, பிரச்சனைகள் எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஏதோ ஜனவரி மாதம் பிரச்சனை வந்தால் பரவாயில்லை, பிப்ரவரியும் வருகிறது, மார்ச், ஏப்ரல், தொடர்ந்து என்னுடைய சத்துரு எனக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறானே, எனக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்து கொண்டு இருக்கிறானே என்று கலங்கி விடாதீர்கள். எத்தனை முறை உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும் அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரங்களில் திருச்சபையை, தேவ ஜனங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சத்தமாய் ஆமென் சொல்லலாமா? நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. உலகத்தை என்கிற வார்த்தை சத்துருவை என்கிற ஒரு வார்த்தையும் குறிக்கிறது. அன்பானவர்களே, விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் உடைந்து போன தருணங்கள் உண்டு, சிதறி துடை தெரியப்பட்ட இருண்ட காலங்களை சந்தித்த வருடங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் விசுவாசத்தை, நம்பிக்கை இழக்கவே இல்லை. ஒரு நாள் வாரோம், விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்பவும் எழுந்து நிற்கும், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். சபையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடினமான காலங்களின் வழியாய் போய்கொண்டிருக்கிறீர்களா? இருள், வீழ்ச்சி உங்களை கலங்க வைத்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் விழுந்திருப்பது உண்மைதான், எங்கள் குடும்பம் இருளில் இருப்பது உண்மைதான், ஆனால் ஒரு நாள் வரும், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். 2 கரங்களை உயர்த்தி, ஓ எங்கள் தேவன் எங்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவார், எங்களை தெரிந்தெடுத்த தேவன், எங்களை அழைத்த தேவன் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். 7 தரம் விழுந்தாலும் என்பது, இங்கே 7 என்பது எண்ணிக்கையை குறிக்கவில்லை. 7 முறை தான் விழுவான், 8வது முறை விழுந்தால் அவ்வளவுதான் அம்பேல் அப்படின்னு அந்த நம்பரை குறிக்கவில்லை. 7 என்பது எத்தனை முறை விழுந்தாலும் என்கிற எண்ணிக்கையில் அடங்காத முழுமையை குறிக்கிறது. குழந்தைகள் விழுகிறது, எத்தனை முறை விழுகிறது நாம் எண்ணுகிறோமா? இல்லை. பிள்ளைகள் சைக்கிளை ஓட்டும் பொழுது எத்தனை முறை விழுந்தார்கள், அதை எண்ணுகிறோமா? இல்லை. விழுந்தது உண்மைதான், ஆனால் என் பிள்ளைகள் எழுந்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த எழுந்து நிற்பது தான் முக்கியம். திரும்பவும் எழுந்திருப்பான், திரும்பவும் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எழுந்து நிற்கிறது தான் முக்கியம். இந்த வசனம் சுட்டி காட்டுகிற, அண்டர்லைன் பண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னா, விழுந்ததை அல்ல, திரும்பவும் எழுந்து நிற்பதை. எத்தனை முறை விழுந்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எழுந்து நிற்கிறோமா, ஆண்டவருக்கு முன்பதாக கம்பீரமாய் நிலைத்து நிற்கிறோமா என்பது தான் முக்கியம்.
அன்பானவர்களே, இந்த வசனத்தில் உள்ள 2ஆம் பகுதியை பாருங்க. துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், சத்துருவை மேற்கொண்டு முன்னேற வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படுகிறவர்கள் இடறி விழக்கூடிய சூழ்நிலை வரலாம். இடறி விழுந்தாலும் அந்த இடத்திலேயே அவர்கள் புரண்டு கொண்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? எழுந்து விடுவார்கள், திரும்பவும் எழுந்திருப்பான். ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து, ஞானஸ்நானம் எடுத்த நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் விழுந்து போகவே இல்லையா? வீழ்ச்சி என்பது வந்திருக்கிறது, தடுமாற்றம் என்பது வந்திருக்கிறது. ஆனால் நாம் எழுந்து, திரும்பவும் எழுந்து இன்றைக்கு சபையிலே சத்தியத்திலே நிலைத்து நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆனால் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்க சிந்தனையுடையவர்கள், பாவத்தை விட்டுவிட மனதற்றவர்கள், சத்துரு ஏற்படுத்தின அந்த படுகுழியில் விழுவது மாத்திரமல்ல, அதிலேயே எழும்பாமல் துன்மார்க்க அக்கிரம செயல்களிலே நீடித்து கொண்டிருப்பார்கள். சறுக்கினதே சாக்கு என்று அவர்கள் அந்த பாவத்திலேயே தொடர்ந்து சிக்கிக் கொண்டிருப்பார்கள். நீதிமொழிகள் 24:16 குறிப்பிடுகிற அனுபவம் என்பது விழுந்து போகிறதை குறிக்கவில்லை. என் பிள்ளைகள் தடுமாற்றம் வரும், வீழ்ச்சி வரும், இருள் வரும், ஆனால் அவர்கள் எழுந்து நிற்பார்கள், அவர்கள் பிரகாசிப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சகோதரனே சகோதரியை, கலங்காதிருங்கள். உங்களுக்கு மாத்திரம் நான் இந்த சூழ்நிலை கண்ணீர் என்று அல்ல. ஆண்டாண்டு காலமாய் தேவன் எப்பொழுது ஜனங்களை தெரிந்தெடுத்தாரோ அன்றிலிருந்து சத்துரு போராடுகிறான். ஆனால் ஒருபொழுதும் அவன் வெற்றி பெறவில்லை. தேவ ஜனங்கள் ஒருபொழுதும் தோற்று போகவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நீங்களும் தோற்று போக மாட்டீர்கள். அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான் 118ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தாவீது விழும்படி சத்துரு சூழ்ச்சி செய்கிறான். சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவனை கீழே தள்ளுகிறான். கீழே விழுந்த தாவீதோ அப்படியே புரண்டு கொண்டு இருக்கவில்லை. அவன் தேவனது கிருபையை பற்றி கொண்டு எழுந்து நிமிர்ந்து நிற்கிறான். ஏசாயா 52:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தாவீது விழுந்தது உண்மைதான். ஆனால் அந்த விழுந்தபோது அவனுடைய உடம்புல ஒட்டிக்கிட்ட அந்த தூசிகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவன் எழுந்து நின்றான். அன்பான சகோதரனை சகோதரியே, கடந்த நாட்களில் நீ தடுமாறி இருக்கலாம், விழுந்தே இருக்கலாம். ஆனால் துரிதமாய் செயல்படு, எழுந்து நிமிர்ந்து நில். நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கும் பொழுது ஒன்றை கவனி, உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய உடைகளில் ஒட்டி கொண்டிருக்கிற அந்த பாவ தூசிகளை உதறி தள்ளிவிடு. ஒரு புதிய சாயலுக்குள் வந்துவிடு. அவிசுவாசம், துன்மார்க்கம், பாவம், அசுத்தம், கீழ்ப்படியாமை, இந்த தூசிகளெல்லாம் உதறி தள்ளணும். அப்போதான் நமக்குன்னு இருக்கிற அந்த பிரகாசமான எழுச்சி நிறைந்த காலங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல முடியும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நான் இந்த மீகா வசனத்தை நான் 3 குறிப்புகளாக உங்கள் மத்தியில் நான் வைத்து வேகமாக இந்த செய்தியை முடிக்க விருப்பப்படுகிறேன். முதலாவதாக, சத்துருவை அடையாளம் கண்டுகொள். மீகா தீர்க்கதரிசி யாரிடம் பேசுகிறான்? வாசித்த முதல் வசனம் எப்படி துவங்குகிறது? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். யார்கிட்ட பேசுகிறான்? சத்துரு கிட்ட பேசுகிறான். அப்போ மீகா தீர்க்கதரிசியின் காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அசீரிய பாபிலோனிய ராஜ்யங்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்துகிறார்கள், அடிமைப்படுத்துகிறார்கள், பலவீனப்படுத்துகிறார்கள். அவர்கள் மாபெரும் வீழ்ச்சி அடையும்படி அவர்கள் மீது தண்டம் சுமத்துகிறார்கள். அவருடைய வாழ்க்கை இருண்டு போகும்படி அவருடைய வாழ்க்கையிலே மிக பெரும் சதி திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை சிதறடிக்கிறார்கள். அசீரிய பாபிலோனிய ராஜாக்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். என் சத்துருவே, யாரை பார்த்து சொல்லுகிறான் மீகா தீர்க்கதரிசி? நேராக அசீரிய அரண்மனைக்கு, பாபிலோனிய அரண்மனைக்கு சென்று அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவை பார்த்து என் சத்துருவே சந்தோஷப்படாதே என்று சொன்னானா? இல்லை. ஜப அறையிலே அமர்ந்து தேவ சமூகத்திலே தன்னை பலப்படுத்தி கொண்டு தேவ ஜனங்களுக்காக பாரத்தோடு மன்றாடி ஜெபித்து அதன் பின்பு அவன் அறைகூவல் விடுகிறான். என் ஜனங்களுக்கு விரோதமாய்
இந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத சத்துருவே, பாதாளத்தின் வல்லமையே, உனக்கு விரோதமாய் நான் அறைகூவல் விடுகிறேன். ஓ, இன்றைய என் ஜனங்கள் கண்ணீரில் கவலையில் இருப்பதினால் சந்தோஷப்படாதே. ஒரு நாள் எங்கள் தேசம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும். எங்கள் ஜனங்கள் வெளிச்சத்திற்குள் வருவார்கள். அல்லேலூயா. சத்துருவை அடையாளம் கண்டுகொள். இன்றைக்கு பிரச்சனையே என்னன்னா, நம்ம யாரு சத்துருவா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோன்றது தான் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறான், உனக்கு சத்துரு யார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய திருச்சபை மக்கள் சத்துருவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாய் கற்றுக் கொடுக்கிறான். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, மனுஷனோடு நமக்கு போராட்டம் அல்ல. மனிதர்களை, ராஜாக்களை சத்துருவாக நீங்கள் பார்க்காதிருங்கள். பாபிலோனிய ராஜாக்கள், அசீரிய ராஜாக்கள் அல்லது ரோம் ராஜாக்கள், இவர்கள் தான் அன்றைக்கு சபைக்கு தலைவலியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அல்ல சத்துருக்கள். அவர்களுக்கு பின்னதாக இருந்து செயல்படுகிற அந்த அந்தகார வல்லமைகள், வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இங்கே தான் நம்முடைய யுத்தம் இருக்க வேண்டும். சத்துருவை கரெக்டாக டார்கெட் பண்ணுறதுக்கு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுத்தான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனிங்க, நானோ நீங்களோ இதில் தப்பு செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக கேட்க அன்போடு நான் கேட்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு யார்? மிக தீர்க்கதரிசி நேரா அரண்மனைக்கு ஓடலை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் ராஜ்யத்துக்கு போய் அவன் சத்தம் போட்டுட்டு இல்லை. வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். சபையை கெடுப்பது, குடும்பத்தை கெடுப்பது எது? பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அந்தகார லோகாதிபதிகள், அந்த சத்துருவின் அந்த பாதாளத்தின் வல்லமை. அதுக்கு விரோதமாக நீ என்ன செய்ய? போராடு. நீங்கள் பிசாசின் தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக்கொள். 6ஆம் அதிகாரம் சொல்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஒரு திருச்சபை மக்களை ஒரு போர் வீரனை மாதிரி மாத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கரெக்டாக சத்துருவை என்ன பண்ணணும்? டார்கெட் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தனக்கு சத்துரு யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுகிற ஒரு நபர் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள் இந்த குறிப்பை. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இதை விளங்கச் செய்வதற்கு நான் ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். 2 மனிதர்களை உங்கள் மத்தியிலே நான் சுட்டி காட்டுகிறேன். தாவீது, சவுல், இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையை உங்கள் மத்தியிலே நான் சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். இந்த 2 பேரில் ஒருவன் தனக்கு சத்துரு யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டு கொண்டான். ஆதலால் அவன் எழுச்சி அடைந்தான், இருள் நீங்கி மாபெரும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தான். ஆனால் இன்னொருவன் சத்துரு யார் என்பதை சரியாக அறிந்து கொள்ளாமல் மனிதர்களை சத்துருவாக நினைத்து செயல்பட்டதால் பரிதாபமாக முடிந்து போனான். மாபெரும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அவன் அழைக்கப்பட்டிருந்தும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்காமல் பரிதாபமாய் மடிந்தே போனான். சவுல், தாவீது. உதாரணத்துக்கு இந்த 2 பேரை சத்துரு யார் என்பதை அடையாளம் கொண்டவர்கள், கண்டுகொள்ள தவறினவர்கள். உதாரணம் காட்ட விருப்பப்படுறேன். நான் சொல்ல நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணுங்க, நான் யாரை சத்ருவாக நான் நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. சவுல் தனக்கு சத்ரு யார் என்பதை தவறாக புரிந்து கொண்ட ஒரு நபர். சவுலுக்கு சத்ரு பெலிஸ்தியர்கள், சுற்றிலும் இருக்கிற ராஜாக்கள். ஆண்டவர் சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்ததற்கு காரணம், என் ஜனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, சுற்றிலும் இருக்கிற ராஜ்யங்கள் தேசத்தில் வீழ்ச்சியை, ஜனங்களுக்குள் இருளை கொண்டு வந்திருக்கிறது. சவுலே, கழுதையின் பின்பாக போகிற உன்னை நான் ராஜாவாக ஏற்படுத்துகிறேன். நீ யுத்தம் செய்து என் ஜனங்களுக்குள் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் கவனியுங்கள், அவன் தனக்கு சத்துரு யார் என்பதை தவறாக விளங்கி கொண்டதால்,
தேவன் என்ன நோக்கத்திற்காய் அவனை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை அவன் விட்டுவிட்டு மனிதர்களுக்கு பின்பதாகவே அவர்களையே சத்ருவாய் நினைத்து அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுவதிலேயே தன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதையும் கழித்து போட்டு விட்டான். நீங்கள் சவுலனுடைய ராஜ்யபார காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணதை காட்டிலும், அவர்களுக்கு விரோதமாக இராணுவத்தை திரட்டி கொண்டு போனதை காட்டிலும், தாவீதுக்கு விரோதமாக செயல்படுவதிலேயே அவன் மிகவும் கூரியாக இருந்தான். ஸோ அவன் தன்னுடைய சத்ரு யாருன்னு நினச்சிட்டான், இந்த தாவீது தான். அதனால் என்ன நடந்தது? தேவ திட்டம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. தேவன் என்ன நோக்கத்திற்காய் அவனை அழைத்தாரோ, அவனை தெரிந்தெடுத்தாரோ, அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றாமல் தேவனுக்கு ஒரு பிரயோஜனமற்றவனாக காணப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரும் நஷ்டத்தை சவுல் சந்தித்தான். இப்போ தாவீது கிட்ட வாங்க. தாவீது தன்னுடைய சத்ரு யார் என்பதை சரியாய் அடையாளம் கொண்டு கொண்டான். அவன் சவுல் ராஜாவை தனக்கு சத்ருவை அவன் பாவிக்கவே இல்லை. ஒரு முறை சவுலை ஆண்டவர் தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தாலும் தாவீது என்ன முடிவெடுத்தான்? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மீது என் கையை என்ன பண்ண மாட்டேன், போட மாட்டேன் என்று சொல்லி சவுலை சத்ருவா தாவீது பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் தன் தேசத்துக்கு சத்ருவாய் பார்த்தது அந்த பாதாளத்தின் வல்லமை. முழங்காலில் நின்று போராடுகிறான். தேசத்து ராஜா தான் கோலியாத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று இருக்கணும், போராடி இருக்கணும். ஆனால் அவன் போய் முடங்கி கிடக்கிறான். சின்ன வயதில் தாவீது கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லாமலேயே தைரியமாய் போய் தேவனது நாமத்தினாலே சத்ருவை வீழ்த்துகிறான். தேசத்தில் மாபெரும் சந்தோஷத்தை, எழுச்சியை, பிரகாசத்தை கொண்டு வரான். தேவனது நோக்கம் என்ன? ஒரு எழுச்சி வரணும், ஒரு வெளிச்சம் வரணும். சத்ருடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் இருளில் கிடக்கணும், வீழ்ச்சி அடையணும். அருமையானவர்களே, சவுலுடைய தேவன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார், தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுல் ஏன் ஃபெயில் ஆனானா, தாவீது ஏன் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றான்? சத்ரு யார் என்பதை சரியாக அடையாளம் கொண்டதுனால அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான். பிரதர் சிஸ்டர், ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வைக்கிறேன். உங்களுடைய சத்ரு யாருன்னு நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மாம்சத்தையா, இரத்தத்தையா, மனுஷனையா? நான் உங்களை ஒரு வார்ன் பண்ணுறேன். உங்களை தேவன் எந்த நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்தாரோ அதை நீங்கள் இழந்து போகிறீர்கள். தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் யுத்தம் செய்வது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோட தவிர மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. மனிதர்களை சத்ருவா நினைக்கிறதுனால சாத்தானுக்கு ரெண்டு விதத்தில் லாபம். ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி அடிக்கிறான். ஒன்று என்னன்னா, ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டிய அந்த இருதயத்தில் பகை, விரோதம், கசப்பை கொண்டு வருகிறான், பிரிவினைகளை கொண்டு வந்து விடுகிறான். இரண்டாவது, தேவ திட்டம். ஆவியின் வழியில் நடக்காம மாம்சீகத்தின் வழியில் நடந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றாம அவருடைய வழியிலிருந்து விலகச் செய்கிறான். நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. சாத்தானுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். அவன் சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் ரெண்டாவது குறிப்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், உங்களுடைய சத்ரு யார்? தவறான சிந்தனை, தவறான ஒரு டார்கெட் நீங்கள் வைப்பீர்களானால் பகை, விரோதம், கசப்பு தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. சவுலை அபிஷேகம் பண்ணினது கர்த்தர் தான், ஆனால் அவனை கர்த்தர் பயன்படுத்தவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை, வரம், தாளந்தை கொடுத்திருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். மனுஷனை சத்ருவா நினைக்காதீங்க. மனிதர்களுக்கு பின்பதாக, ராஜாக்களுக்கு பின்பதாக கிரியை செய்கிற பொல்லாத அந்த அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாய் முழங்காலில் போராடுங்கள். சபையிலும் தேசத்திலும் உங்கள் குடும்பத்திலும் மாபெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இரண்டாவது குறிப்புக்காய் நான் கடந்து போகிறேன். உண்மை நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேசத்தின் மீதும் தேவ ஜனங்களின் மீதும் அசீரியா, பாபிலோன் ராஜாக்கள் விரோதமாக வருவதற்கு தேவன் ஏன் அனுமதித்தார்? இந்த மாபெரும் வீழ்ச்சியை கர்த்தர் ஏன் இந்த சபையில் கொண்டு வந்தார்? தேசத்தில் ஜனங்களுடைய வாழ்வில் இந்த இருளை கர்த்தர் ஏன் அனுமதித்தார்? மீகா தீர்க்கதரிசி ஆராய்ந்து பார்க்கிறான். ஆராய்ந்து பார்த்து பிரச்சனைக்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறான்.
மீகா 7:9. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தேவ ஜனங்களுடைய பாவ வாழ்க்கை, தேசத்தில் காணப்படும் பின்மாற்றம், உண்மையான காரணம், பிரச்சனைகளுக்கான காரணம் இதுதான். நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கும் போது நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு, நாம் என்ன தவறு செய்தோம், நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதிலாக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் என்ன செய்கிறோம்? இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இவர்தான் அப்படின்னு மனிதர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறோம். மனிதர்கள் மேலே குற்றம் சாட்டுறதுனால என்ன நடக்குதுன்னா, மனம் திரும்புதல் ஏற்படுவதற்கு பதிலாக மனக்கசப்பு ஏற்படுகிறது. நான் தான் காரணம், ஏதோ நான் தவறு செய்திருக்கிறேன், ஆண்டவர் இந்த கண்ணீரை எனக்கு கொண்டு வந்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார்னா நான் தேவனோடு ஒப்புரவாகணும். என்ன செய்வார்கள்? மனம் திரும்புவார்கள், தேவனோடு கூட இணைந்து கொள்வார்கள். இவர்கள் தான் காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் இவள் தான் அப்படின்னு நினைக்கும் போது என்ன உண்டாகிறது? கசப்பு, விரோதம், பகை. ஆண்டவர் சூழ்நிலையை அனுமதித்து தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார். ஆனால் சாத்தான் அதே சூழ்நிலையை பயன்படுத்தி இன்னும் கீழே தள்ள பார்க்கிறான். அன்பானவர்களே, நீங்கள் மனம் திரும்புகிறீர்களா? மனக்கசப்பு, விரோதம், பகை இப்படி காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. மீகா 7:1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எனக்கு நேரம் மிகவும் குறைந்து விட்டது, அதனால் வாசிக்க நேரம் இல்லை. வீழ்ச்சிக்கும் இருளுக்குமான காரணங்கள் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் 3 பாயிண்ட் இருக்கிறது. 3 கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 2, 3, 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா தேசத்தில் பெரியவர்களை, ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5, 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் கிருபை தருவாராக, மனம் இறங்குவாராக. உங்களுடைய சத்துருவை அடையாளம் கண்டுகொள்ளுங்க. பிரச்சனைக்கு காரணம் என்னென்னதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை கிளியர் பண்ணுங்க. ஒரு வியாதின்னா சிஎம்சி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா கரெக்டாக என்ன பிரச்சனைக்கு காரணம்னு கண்டுபிடிச்சு அதை கிளியர் பண்ணுவாங்க. சாதாரண டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பெயின் கில்லரை கொடுத்து அப்பத்திக்கு பிரச்சனையை தீர்த்து உள்ளுக்குள்ளேயே வியாதியை என்ன பண்ணிடுவாங்க? மோசமான சூழ்நிலை கொண்டு போயிடுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், என்ன பிரச்சனைக்கு காரணம் கொஞ்சம் கரெக்டாக கண்டுபிடி, ஆராய்ந்து பார், சரி பண்ணு. இந்த 2ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் 6ஆம் வசனத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துலையும் 3 பேர், 3 கூட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனக்காரரை கவனிங்க. நானே பார்க்கிறேன், தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான். 1 பக்தியுள்ளவன், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, செம்மையானவன். 3வது பாருங்க, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியுள்ளவன், செம்மையானவன், தன் சகோதரன். 3ஆம் வசனத்தை பாருங்க, பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறாள். தேசத்தினுடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அதிபதி என்றால் அவர் தான் தேசத்தை ஆள்றவர். அதிபதி எப்படி இருக்கிறாரு? நியாயாதிபதி, நியாயம் செய்கிற ஆள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பெரியவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் தேசத்தினுடைய பரிதாப நிலை. ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கிற மக்களை தொகையெடுத்து பார்த்தா அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களில் நல்லவன் எப்படிப்பட்டவன்? முச்செடி கொத்தவன். ஐயோ, நல்லவனை எப்படிப்பட்டவன்? முட்செடி போன்றவன். செம்மையானவன் எப்படிப்பட்டவன்? நெறிஞ்சலை போன்றவன், கடும் கூர்மையானவன். காவற்காரர் அறிவித்த தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. இந்த 2, 3, 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா தேசம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது. அதிபதி, நியாயாதிபதி, பெரியவன், எல்லாமே செம்மையானவன், நல்லவன் என்று சொல்லப்படுகிறவன், பக்தி உள்ளவன், செம்மையானவன், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேசம் கெட்டு போயிருக்கிறது. இப்போ குடும்பத்துக்குள்ள வரலாம், கவனிங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்த்துங்க. சிநேகிதனை நம்ப வேண்டாம். சிநேகிதன் தான் உயிர் கொடுப்பான், உயிர் காப்பான் தோழன். சிநேகிதனை நம்பாத. வழிகாட்டி, நம்முடைய சரியான நேரத்தில் நம்மளை கைட் பண்ணுற டீச்சர்ஸ், போதிக்கிறவர்கள், நன்னெறி காட்டுகிறவர்கள், வழிகாட்டியை நம்பாத.
உன் வழியில் மடியில் படுத்துக்கொள்கிறோம் மனைவி. குடும்பத்துக்குள்ள வருது பிரச்சனை. இப்போ குடும்பம் எப்படி இருக்குது? குடும்பமும் கெட்டு போயிருக்கிறது. 6ஆம் வசனம் பாருங்க. மகன் தகப்பனை என்ன பண்றானா? கனவீனப்படுத்துகிறானா. மகள் தன் தாய்க்கு என்ன பண்றா? விரோதமா எழுறா. மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. சரி, இந்த குடும்பத்தை பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவனிக்கிறீர்களா அருமையானவர்களே? ஏன்பா ஆண்டவர் வீழ்ச்சியை அனுமதிச்சாரு? ஏன் இருளுக்குள்ள கிடக்குது தேசம்? குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? கெட்டு போயிருக்குது. தேசத்தில் இருக்கிற ஆளுறவங்களும் சரியில்லை, குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களும் சரியில்லை. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இங்க சத்துருன்ற வார்த்தை, இந்த சத்துருவும் 8ஆம் வசனத்தில் என் சத்துருவேன்னு சொல்ற சத்துருவும் வித்தியாசமானவைகள். கவனியுங்கள் அருமையானவர்களே. என் சத்துருவே என்று அவன் டார்கெட் பண்றது யாருன்னா பாதாளத்தின் வல்லமைகளை. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்று சொல்லுகிற இந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னா, பிரச்சனைகளுக்கு காரணமே நாம் தான். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக இருக்கிற நாமே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறோம். தேசத்தில் இருக்கிற ராஜா முதற்கொண்டு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் எல்லாமே தேவ சாயலை வெளிப்படுத்துறதுக்கு பதில் சாத்தானின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் ஒரு குறிப்போடு முடிக்க விருப்பப்படுறேன். நான் இந்த செய்தியை மிகுந்த பாரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். சவுல் ராஜா செஞ்ச தப்பை நீங்களும் நானும் செய்யக்கூடாது. செஞ்சோன்னா அழைச்ச அளப்பு வீணாக போயிடும், நம்முடைய போராட்டம் வீணாக போயிடும். தேவன் நம்மளை பெரிய பெரிய காரியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் நம்ம டார்கெட்டு பாதாளத்தை, சாத்தானை விட்டுட்டு மனுஷனுக்கு பின்னாடியே நம்ம அலைஞ்சு தேவ நோக்கத்தை நிறைவேற்றாத பரிதாபம் பாத்திரங்களாக போகணும்படி சபையை, குடும்பத்தை தூண்டி விடுறான் சத்துரு. இன்னைக்கு குடும்பத்தை பார், சபையை பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இல்லை, உண்மையாக இல்லை. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி யாருக்கு யார் சத்துரு? 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை பார்த்தேன். ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு சபைக்கு எதிராக இருப்பவர்கள் மத விரோதிகள் அல்ல, தேசத்திலே சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இயக்கங்கள் அல்ல. ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதி ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசிக்கு ஒரு விரோதி விசுவாசி, இப்படி போட்டுப்பட்டிருக்கு. ஏன்னா ஊழியக்காரனை தாக்குறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக தாக்க மாட்டாங்க. இந்த ஊழியக்காரன்னு சொல்லிக்கிறவங்களே போட்டு தாக்குறாங்க பாருங்க, அப்படி தாக்குறாங்க. இன்னைக்கு தேசம் கெட்டு போயிருக்கிறது, குடும்பம் கெட்டு போயிருக்கிறது, சபை கெட்டு போயிருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி பகை விரோதம் ஏற்பட வேண்டும் என்று சத்துரு திட்டமிடுகிறார். ஆனால் சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பதற்கு காரணம், ஒருவரோடு ஒருவர் நல்மனம் பொருந்தி தேவனோடு கூட ஒப்புரவாகி நாம் ஒன்றுபட்டு சாத்தானை எதிர்த்து நிறுத்த வேண்டும். ஆனால் அது நடக்கலை. தேசத்தில், சபையில், குடும்பத்தில் பிரிந்து கிடக்கிறோம். அன்பானவர்களே, இந்த செய்தியை மாத்திரம் தயவு செய்து நீங்கள் காதில் கேட்டும் கேட்காம விட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்மளெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக தெரிஞ்செடுத்திருக்கிறார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. சத்துரு என்ன ஆண்டவரே வழி தப்ப பண்ணுறான்ப்பா, அந்த மனுஷனை சத்துரு, இந்த மனுஷனை சத்துருன்னு என்னை ஆண்டவரே மனிதர்களுக்கு பின்னாடி அலைய வச்சு உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றாம தடுக்க பார்க்கிறோம். ஆனால் மிக தீர்க்கதரிசி அதுக்கு பலியாகலை, தாவீது அதுக்கு இரையாகி விடலை. எனக்கு ஒரே ஒரு சத்துரு தான் இருக்கிறான், அவன் அந்த பொல்லாத பாதாளத்தின் வல்லமை, அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ஆண்டவரே இவைகளோடு கூட தான் எனக்கு போராட்டம் உண்டு. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே நான் மனிதர்களை நேசிக்க, மனிதர்களுக்கு பின்பதாக செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை ஆண்டவரை எதிர்த்து நிற்க உதவி செய்வீராக. சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ரோம் நிருபம் எழுதப்படும் பொழுது சபை கடினமான நெருக்கத்தின் காலங்களுக்குள்ளே கடந்து சென்றது. ஆனால் ரோம் நிருபத்தில் அவன் கற்றுக் கொடுக்கிறான், அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தேசத்தில் இருக்கிற ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை பகைக்க கூடாது, அவர்களுக்கு பின்னிருந்து செயல்படுகிற அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்.
கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மீகா தீர்க்கதரிசி கரெக்டாக அந்த ஆப்ரேஷனை பண்ணான். குடும்பத்தை சரி செய்தான், சபையை சரி செய்தான், தேசத்தை சரி செய்தான். என்ன நடந்தது? சத்துரு வெட்கப்பட்டு போனான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் உங்களுடைய மனதை மறுரூபப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை தப்பாக அலைய வச்சிட்ருக்கிறான் சத்ரு. தேவன் ஏற்படுத்தின நோக்கத்தை விட்டு உங்களை பிரித்து, தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நிறைவேறக்கூடாது, சபையில் நிறைவேறக்கூடாது, கெடுக்கிறான். குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். சபையில் ஒருவருக்கொருவர் ஒரு மனதை கொண்டு வாருங்கள். தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. சத்ரு வெட்கப்பட்டு போவானாக. சத்தமாக ஆமென் சொல்ல நான் அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியான ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் முடிக்கிறேன், நேரம் குறைவாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆராய்ச்சி என்ன ரிசல்ட்டை கொடுத்தது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்ரு யாருன்னு கரெக்டாக அடையாளம் கண்டு கொண்டான். குடும்பத்தில் சபையில் அன்பை ஒரு மனதை கொண்டு வந்து தேவனோடு கூட ஒப்புரவாக்கி சரி செய்தான். நடந்தது என்ன? ஒரு மாபெரும் சந்தோஷம் உண்டானது, ஒரு மாபெரும் ஆர்ப்பரிப்பு உண்டானது. துயரத்திலிருந்து மீகா சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கிறான். ஆம், ஜெபத்தின் முடிவு, ஆராதனையின் முடிவு, அர்ப்பணிப்பின் முடிவு கண்ணீரிலிருந்து கம்பீரத்திற்கு நம்மை கொண்டு வந்துவிடும். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு வந்துவிடும். துக்கத்திலிருந்து சந்தோஷத்துக்கு நம்மை கொண்டு வந்துவிடும். மீகா தன்னுடைய வார்த்தைகளை எப்படி முடிக்கிறான் கவனியுங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். தேச ஜனங்களின் வீழ்ச்சியை பார்த்து, மக்களுடைய வாழ்வில் காணப்பட்ட இருளை கண்டு, உங்கள் தேவன் எங்கே? ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்க போகிறீர்களே, வீட்டில் சபையில் உபவாசித்து ஜெபிக்கிறீர்களே, உங்கள் தேவன் எங்கே என்று சத்துரு பரிகாசம் செய்து சிரித்து கொண்டு இருந்தார். தேவனது ஜனங்கள் அழுகிறார்கள். அந்த கண்ணீரை பார்த்து சிரிக்கிறவனாய் சத்துரு காணப்பட்டான். ஆனால் நடந்தது என்ன? என் சத்துரு வெட்கப்படும்படி தேவன் மாற்றத்தை ஏற்படுத்துவார். என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். சத்துரு வெட்கப்பட்டு போவான். அவன் ஒரு எப்படி சேறு மிதிக்கப்படுவது போல, கால்களின் கீழாக மிதிக்கப்படுவது போல சத்துரு மிதிக்கப்படுவான். ஜெபத்தினுடைய முடிவு ஒப்புரவாகுதல், அர்ப்பணிப்பு. இதனுடைய முடிவு என்னவா மாகிறது? மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆனால் கெம்பீரத்தோடு கூட அந்த ஜபாரை விட்டு வெளியே வந்தாள். சகோதரனை, சகோதரியே, இந்த சபைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அப்படியே வந்த வண்ணமாய் போவீர்களானால் இந்த ஆராதனையினாலே என்ன மாற்றம்? ஒருவேளை இருளோடு கூட வந்திருக்கலாம். வீழ்ச்சியில் நீங்கள் தடுமாறி வந்திருக்கலாம். எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இருதயத்தில் பிரகாசம் உண்டாக வேண்டும். உள்ளத்தில் உண்டாகிற பிரகாசம் வெளியே வாழ்க்கையிலும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முகம் துக்கத்தோடு நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம். வெளியே போகும்பொழுது சந்தோஷத்தோடு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நமது பரிசுத்தம், நமது ஜெபம், நமது விசுவாசம் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள என்றால் பணத்தில் மாத்திரமல்ல, அந்த உண்மை, உத்தமம் என்பது வாழ்க்கையை காட்டுகிறது. ஆண்டவரை விட்டு விலகுகிற, தேவ சாயலை விட்டு விலகுகிற அந்த பொல்லாத சாத்தானின் சாயல், பிரிவினை, பகை, இவைகளை நாம் தரித்துக் கொள்வோம். ஆனால் அது உண்மையுள்ள மனுஷனுக்கு அடையாளம் அல்ல. உண்மை, உத்தமம். நீங்கள் இந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்றதுக்கு எத்தனையோ நபர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். யோபுவை சுட்டி காட்ட முடியும். இன்னும் இதுபோல பல நபர்களை சுட்டி காட்ட முடியும். அவருடைய வாழ்க்கையை வீழ்ச்சியில் கொண்டு போனான், இருளில் தள்ளி வச்சான். எவ்வளவு பண்ணா என்ன? என் உத்தமத்தை விட மாட்டேன், என் பரிசுத்தத்தை விட மாட்டேன், என் அபிஷேகத்தை விட மாட்டேன், என்ன நான் காத்துக்கொள்வேன்னு அப்படி இருந்ததுனால ஆரம்பத்தில் சத்துரு சிரிச்சான்.
யோபு வீட்டை பார்த்து சிரித்தான். ஆனால் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அவன் வெளியே போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இன்றைக்கு எங்கள் குடும்பம் ஒருவேளை கண்ணீரில் இருக்கலாம், வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், இருளில் இருக்கலாம், என் சபையில் இருக்கல ஆண்டவரே ஐயா, பிரிவினைகள், பகைகள், விரோதங்கள், சத்துரு இந்த சபையை பார்த்து சிரிக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். 2 கரங்களை உயர்த்தி, ஆனால் நாங்கள் இதோ ஆண்டவரே எங்களுக்குள் ஒரு மனதை கொண்டு வரப்போகிறோம், எங்களுக்குள் சமாதானத்தை உண்டு பண்ணி கொள்ள போகிறோம். நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் உம்மோடு கூட ஒப்புரவாக போகிறோம். ஒரு நாள் வரப்போகிறது. நாங்கள் விழுந்திருப்பது உண்மைதான், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. நாங்கள் இருளில் இருப்பது உண்மைதான், ஆனால் ஒரு மிக பெரும் வெளிச்சத்திற்குள் எங்கள் சபை கடந்து போகும், எங்கள் குடும்பங்கள் கடந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்கள் சத்துருவை காணும், இனி அவள் வீதிகளின் சேற்றை போல் மிதிக்கப்படுவாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் உன் தலையை நசுக்குவார். 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு பின்பதாக மிக தீர்க்கதரிசி எடுக்கிறான். என் சத்துரு சேற்றை போல மிதிக்கப்படுவாள். அதே வாக்குத்தத்தத்தை எடுத்து ரோமர் புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் எல்லாரும் முழங்காற் படியிடலாமா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், உன் தலையை கர்த்தர் நசுக்கி போடுவார். அந்த வாக்குத்தத்தம் நீண்ட நாட்களாய் அதை ஜெபத்திலே ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். மீகா தீர்க்கதரிசி விசுவாசத்தோடு சொல்லுகிறான், என் கண்கள் காணும், வீதியிலே சேறு மிதிக்கப்படுவது போல சத்துரு மிதிக்கப்படுவான், அவன் வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ணீரோடு வேதனையோடு இந்த திருச்சபைக்குள் நுழைந்திருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, சத்துரு பொல்லாத செயல்களை நடப்பித்து நம்மை கீழே விழ தள்ளி இருக்கிறான், நம்மை இருளிலே தள்ளி அடைத்து போட்டிருக்கிறான். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய சத்துரு மனுஷன் அல்ல, மாம்சம் அல்ல, ரத்தம் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு அந்த வானல மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அந்தகார லோகாதிபதிகள், இதோ ஆண்டவரே தேவரீர் நீர் தருகிற அந்த சர்வாயுத வருத்தத்தை தரித்துக் கொண்டு இந்த சத்துருக்கு விரோதமாய் நான் போராடுவேன். ஹல்லேலூயா. முழங்காலில் நான் யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் சத்துரு வெட்கப்பட்டு போவான். அருமையானவர்கள், ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்ப்பீர்களானால், சபை வரலாற்றை கவனித்து பார்ப்பீர்களானால், எத்தனையோ முறை சபை என்கிற ஒரு அடையாளம் இல்லாமற் போயிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தொடை தெரியப்பட்டு ஒருவரும் இல்லை என்கிற ஒரு வாஷ் அவுட், ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் ஹல்லேலூயா, தேவன் தமது ஜனங்களை கைவிடுகிறவர் அல்ல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன உன்னுடைய குடும்பத்திலே நடந்திருந்தாலும், என்ன உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவத்திருந்தாலும், நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், தேவன் உங்களை கைவிட மாட்டார். சத்துரு வெட்கப்பட்டு போவான், உங்களை கரம் பிடித்து கர்த்தர் தூக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுப்போம், முழங்காற் படியிட்டு, ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை பகைக்க மாட்டோம். ஆண்டவரே, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முழங்கால நிற்போமா? ஹல்லேலூயா. குடும்பத்தில் குறை இருக்குது, சபையில் குறை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, சத்துருவின் சாயல் சில இடங்களில் இருக்கிறது. தேவ சாயலாக தான் சபை இருக்கணும், தேவ சாயலாக தான் குடும்பம் இருக்கணும். சில இடங்களில் சத்துருவின் சாயல் இருக்குது. அதுக்காக நான் பகைப்பேனா? பிரச்சனைக்கு காரணம் இப்படி சத்துருவின் சாயலாக இருப்பதனால தான். ஆனால் அவர்கள் சத்துருக்கள் அல்ல, அவர்களுக்கு பின்பதாக இருந்து செயல்படுகிற அந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நிற்பேன். அந்த வார வல்லமைகளுக்கு விரோதமாய் நான் எழுந்து நின்று யுத்தம் செய்வேன். தேசத்தை சுத்திகரிப்பேன், சபையை சுத்திகரிப்பேன், குடும்பத்தை சுத்திகரிப்பேன். வெட்கப்பட்டு போகிறது சபையில் இருக்கிற சகோதரனா, சகோதரியா, குடும்பத்தில் இருக்கிற உறவா? யார் வெட்கப்பட்டு போகணும்? மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான்,
என் சத்துரு வெட்கப்பட்டு போவதை என் கண்கள் காண வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி, இது நாள் வரைக்கும் என் குடும்பத்தை அலைய வைத்த, என் சபையை இருளுக்குள் தள்ளின, வீழ்ச்சியை கொண்டு வந்த அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவதை என் கண்கள் காணணும். சேரும் விதிக்கப்படுவது போல அவன் தலை நசுக்கப்படுவதை என் கண்கள் காணணும். ஓ, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழாக சத்துருவை நசுக்கி போடுவார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த எழுச்சியை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவரே பிரகாசத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. நிச்சயமா நாங்க விழுந்து கிடக்க மாட்டோம், எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஓ, தாவீது சொல்லுகிறான், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. அவங்க முறிந்து விழுந்தாங்க. நாங்க ஹல்லேலூயா குதிரையை நம்பல, கரங்களை தட்டி ரதங்களை நம்பல, நாங்க கர்த்தரையே சார்ந்து இருக்கிறோம். என் குடும்பத்தின் பலன் கர்த்தர், என் சபையில் சிங்காசனம் கர்த்தருக்கு. ஓ, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். ஆமென். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரும் மாற்றுவார், என் கர்த்தரும் மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஜெபிப்போம், சாத்தானை மிதிப்போம், நன்மைகளை சுதந்தரிப்போம். எத்தனையோ இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் கர்த்தர் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஒரு எழுச்சியை சந்திக்க போகிறோம், ஒரு பிரகாசமான ஆசீர்வாத காலங்களை சுதந்தரிக்க போகிறோம். திருச்சபையே கலங்காதே, தேவ ஜனங்களே கர்த்தருக்குள் பலன் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் நற்சீர் பொருந்துங்கள். ஒரு மனம் ஏக சிந்தை சபையிலே, குடும்பத்திலே பெருகட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். சத்துரு வெட்கி தலை குவிழ்ந்து போகட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நீர் மக்கி எறிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாளலை முறிக்காதவர். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரங்களில் ஆண்டவரே எங்களையும் எங்கள் திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, வேதம் இப்படி சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருவும் சமாதானமாய் போவான் என்று. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் தாவீது நடந்தான், அவனுடைய சத்துருக்களை அவனுக்கு பாதப்படியாக்கினீர். ஆண்டவரே, சவுலுக்கு ஆண்டவரே அப்பா நீர் கிருபையை தந்தீர், உம்முடைய வழியில் அவன் நடக்கவில்லை, சத்துரு அவனை ஆண்டவரே மிதித்து போட்டான் தகப்பனே. ஆண்டவருடைய அன்பின் கரங்களில் ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஜீவனுள்ள ஆண்டவரே பாதையில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாங்க ஆண்டவரே. மனிதர்களை நாங்கள் ஒருபோதும் சத்துருவாய் நினைக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே துன்பப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளோடு மட்டுமே எங்களுக்கு போராட்டம் என்று ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க தகப்பனே. உம்முடைய அன்பின் கரங்களில் ஆண்டவரே அப்பா எங்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவரை கர்த்தர் உயர்த்துகிறார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படும் போது, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கும்போது எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்துவீர் தகப்பனே. ஆண்டவரை எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க.
எல்லா துதிகான மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.